அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் ஹிஸ்டரியில குப்தா டைனாஸ்டி பத்தி பார்க்குறோம். குப்தா டைனாஸ்டி சொல்லும்போது குப்தர்கள் வம்சம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல சிலபஸ்ல பார்த்தோம்னா, நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம பார்த்துருப்போம், சிந்து சமவெளி நாகரிகம். அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, குப்தர்கள் முக்கியமான தலைப்பாக நம்ம பார்க்குறோம். குப்தா டைனாஸ்டி அப்படின்னு நம்ம சொல்றோம், குப்தர்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ குப்த மதத்தை தோற்றுவித்தவர் ஸ்ரீ குப்தா. குப்தது அவருடைய மரியாதை நிமித்தமாக ஸ்ரீ குப்தான்னு சொல்றாங்களான்னு தெரியல. சில புக்ஸ்ல குப்தா அப்படின்னா இருக்கு. குப்தா அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்ரீ குப்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த குப்தர்கள் அவருடைய பெயர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. இது அப்போ அவர் எப்போன்னா 240களிலே என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸ்ரீகுப்தருக்கு அப்புறமா அவருடைய பையன் கடோத்கஜர் அவர் ஆட்சிக்கு வர்றாரு. அவங்களுக்கு உள்ள பட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா. யாருக்கு அப்படின்னா குப்தா, ஸ்ரீகுப்தாவுக்கும் அவரோட பையன் கடோத்கஜா ரெண்டு பேருமே மகாராஜா அப்படிங்கிற டைட்டிலோட தான் ஆட்சி செய்யறாங்க. ஆனா குப்தா டைனாஸ்டி பார்க்கும்போது பொதுவா 319 அப்படின்னு சொல்றோம். குப்தர்களுடைய ஆட்சி காலம் 240 ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு சிறப்பான ஆட்சி அப்படிங்கிறது 319 இருந்து தொடங்கி இருக்க போகுது ஆட்சி. அதனால பாத்தீங்கன்னா குப்தர்கள் அப்படின்னு சொல்றப்ப 319 இருந்து 540 வரைக்கும் சொல்லப்படுது. ஸ்ரீ குப்தா வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் குப்தா டைனாஸ்டி அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட இந்த பீரியடை என்ன சொல்றோம், அந்த குப்தர்கள் காலத்தை என்ன சொல்றோம் அப்படின்னா கிளாசிக்கல் ஏஜ் ஆர் கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம். அதாவது செவ்வியல் காலம் அல்லது பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ குப்தர்களுடைய காலம் பொற்காலம் அப்படின்னா மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம். மகிழ்ச்சியாக இருந்தார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் துன்பப்பட்டிருக்கோம் தான் செய்யறாங்க. அந்த நில பிரதிநிதித்துவ தன்மையினால் மக்கள் கொஞ்சம் துன்பப்பட்டிருக்காங்க. ஆனா இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்துல பாக்யான் அப்படிங்கிற ஒருத்தர் சீன பயணி இங்க வர்றாரு. அவருடைய தன்னுடைய பயண குறிப்புல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மதுரா பாடலிபுத்திரம் பத்தி பேசுறாரு. அதுல மதுராலையும் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க, பாடலிபுத்திரத்திலையும் மக்கள் ரொம்ப வசதியாக இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு பாக்யான். இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல இங்க வந்த சீன பயணி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீன பயணி பாக்யான் அப்படிங்கிறவர் எப்போ யாருடைய பீரியட்ல வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் இரண்டாம் சந்திரகுப்தர். சரியா? அப்போ அவர் மதுரா பத்தி சொல்லியிருக்காரு. பாடலிபுத்திரம் மதுரால மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. எல்லா இடமுமே மக்கள் பாடலிபுத்திரமே மக்கள் எல்லாருமே ரொம்ப பணக்காரங்களா இருந்தாங்க. மக்கள் எல்லாருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்க போட்டி போட்டு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாங்களாமா. அதுக்கப்புறமா மருத்துவம், அதுக்கப்புறமா சாப்பாடுக்கு, எல்லா கல்விக்கு எல்லாமே அங்கங்கேயா சத்திரங்கள் கட்டி வச்சிருந்ததா சொல்றாரு பாக்யானுடைய குறிப்புல. அதுக்கப்புறமா மக்கள் யாருமே மது அருந்துறதே இல்லை, யாருமே குற்றம் செய்யறதில்லை. ஏதாவது கலகக்காரர்கள் தொடர்ந்து கலகம் செஞ்சாலோ குற்றம் புரிந்தாலோ அவர்களுடைய வலது கை துண்டிக்கப்படும் அப்படின்னு துண்டிக்கப்பட்டிருந்ததாக அவர் எழுதியிருந்திருக்காரு. மக்கள் யாரும் மது அருந்துறது கிடையாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உயிர் வதைங்கிறது செய்யறது கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் அவர் குறிப்புல சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படின்னு பாக்யானுடைய குறிப்பை பார்க்கும்போது இது உண்மையிலே ஒரு பொற்காலம் தான் அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்ல முடியும். இது செவ்வியல் காலம், பொற்காலம் அப்படின்னு சொல்றோம்னா பாத்தீங்கன்னா அதுல நிறைய செயல்திறன் மிக்க வணிக குழு முறைகள் இருந்திருக்கு, கடல் கடந்த வாணிகம் நடந்திருக்கு, பொருளாதாரம் எல்லாத்துலயுமே ரொம்ப சிறப்புற்று விளங்கி இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் சமஸ்கிருதத்திலையும் பல படைப்புகள் தோண்டி இருந்திருக்கு. தோண்டி இருந்திருக்கு. அப்புறமா நுண்கலை, சிற்பம், கட்டிடக்கலை இதெல்லாமே பண்பாட்டு முதிர்ச்சி பெற்று சிறந்தோங்கி இருந்ததை பார்க்க முடியுது. அதனாலதான் இது பண்பாட்டு முதிர்ச்சியின் காலம், செவ்வியல் காலம் அல்லது பொற்காலம் அப்படின்னு பொதுவாகவே குப்தர்களை பத்தி நம்ம இன்ட்ரோ கொடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி செயல்திறன் மிக்க வணிக குழுமுறை, கடல் கடந்த வணிகம், பொருளாதாரம், இதை மாதிரி நம்ம என்ன சொல்லலாம், நுண்கலை, சிற்பம், கட்டிடக்கலை எல்லாமே சிறப்புற்று இருந்திருக்கு. எஜுகேஷன்லயும் சரிதான், அறிவியல், கலைகள் எல்லாமே ரொம்ப மிகச்சிறந்த சிறந்தோங்கி இருந்தது அப்படின்னு சொல்ற அளவுக்கு குப்தர்களை வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த குப்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஏரியா வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களோட கிங்டம் வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் பார்ட் ஆஃப் நார்த் இந்தியாவுடைய பெரிய பகுதியை வந்து ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறமா அவர்களுடைய ஆட்சியாளர்கள் ஒவ்வொருத்தங்களா வர வர அவங்களுடைய ஏரியா வந்து விரிவுபடுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அந்த ஏரியால இருந்து நம்மளுடைய மத்திய இந்தியால இருந்து திரும்ப தெற்கு நோக்கி நகர்ந்து காஞ்சிபுரம் வரைக்கும் ஒரு படையெடுத்ததா தான் சொல்லப்படுது. குப்தர்களுடைய படையெடுப்பு காஞ்சிபுரம் வரைக்கும் இருந்ததாட்டு சொல்லப்படுது. பல்லவ மன்னர்களுடைய ஆட்சி காலம் சரியா, இங்க தென்னிந்தியால. ஸோ அதுல வந்து யாரு நம்ம காஞ்சிபுரம் வரைக்கும் படையெடுப்புகள் இருந்ததாக சொல்லப்படுது. ஸோ இதுதான் நம்ம குப்தர்களை பத்தி நம்ம அறிமுகப்படுத்துறோம். இனி அந்த குப்தர்களுடைய அந்த குப்தா டைனாஸ்டி யார் யாரெல்லாம் அப்படிங்க அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் சம்டைம்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதுபடி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் குப்தா டைனாஸ்டியில ஸ்ரீகுப்தா அவருடைய ஆட்சிக்காலம் 240 இருந்து 280 பொது ஆண்டுல. நெக்ஸ்ட் வந்து கடோத்கஜா யாருன்னா ஸ்ரீகுப்தருடைய சன். ஸ்ரீகுப்தருடைய சன் தான் யாருன்னா கடோத்கஜா. கடோத்கஜருடைய ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா 280 இருந்து 319. இவங்க 2 பேருமே மகாராஜா அப்படிங்கிற பட்டத்தோட ஆட்சி செஞ்சிருக்காங்க. மகாராஜா யாரு, ஸ்ரீகுப்தாவும் கடோத்கஜா 2 பேருமே ஒரே டைட்டில் தான், என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா. நெக்ஸ்ட் வந்து கடோத்கஜாவுடைய சன் யாருன்னா சந்திரகுப்தா 1. ஸோ சந்திரகுப்தா வந்து 1 பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா இவர் 319 இருந்து 335 வரை சொல்லலாம். இவருடைய ஆட்சியுமே ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து அவரை பத்தி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சந்திரகுப்தா 1க்கு அப்புறமா சமுத்திரகுப்தா. ஸோ சமுத்திரகுப்தாவும் அப்படிதான், ரொம்ப நிறைய விஷயங்கள், நிறைய நோட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சமுத்திரகுப்தா வந்து அதிகமா நம்ம வந்து பார்க்க முடியும். நிறைய பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும் சமுத்திரகுப்தா. சந்திரகுப்தா 2, சந்திரகுப்தா 1, சமுத்திரகுப்தா, அவருக்கு அப்புறம் அவருடைய பையன் சந்திரகுப்தா 2. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா சந்திரகுப்தா 1 319 to 335. அவருக்கு அப்புறமா அவருடைய பையன் சமுத்திரகுப்தா வந்து ஆட்சிக்கு வராரு. எப்போ அப்படின்னா 335 சிஇல இருந்து 380 சிஇ சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சமுத்திரகுப்தாவுக்கு அப்புறமா சந்திரகுப்தா 2 தான் ரொம்ப பாப்புலர் அப்படின்னாலும் அதுக்கு இடையில வந்து சந்திரகுப்தாவுடைய பையன் ராமகுப்தா. ஸோ இந்த ராமகுப்தாவுக்கும் சந்திரகுப்தா 2க்கும் இடையில வாரிசுரிமை போர் வந்து நடக்கும். திரும்ப வந்து சந்திரகுப்தா வந்து ஆட்சி பிடிச்சிருவாரு. அது எப்படின்னா ராமகுப்தா வந்து எப்படி இருப்பாருன்னா, ராம்குப்தாவுடைய ஆட்சி வந்து ஒரு 370 இருந்து 375 அந்த பீரியட்ல தான் சொல்லப்படுது. ஏன்னா சமுத்திரகுப்தா 335 இருந்து 380 வரைக்கும் இருக்காங்க. அதே மாதிரி சந்திரகுப்தா 2 சொல்றப்ப 380 இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அதுக்கு இன்பிட்வீன்ல ஒரு 5 இயர்ஸ் வந்து ராமகுப்தா ஆட்சியில இருந்திருப்பாரு. அப்ப ராமகுப்தா வந்து ஆட்சி செய்யறப்ப இவருக்கு தான் அரசுரிமை கிடைச்சிருக்கும். ஆனா இவர் வந்து ராமகுப்தாவுடைய யங்கர் பிரதர் தான் யாருன்னா சந்திரகுப்தா 2. அப்ப ராமகுப்தா வந்து ஆட்சி செய்யறப்ப என்ன சொல்றாங்கன்னா, ராமகுப்தா வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டா இருந்திருக்காரு, ஒரு கோழையா இருந்திருக்காரு, அந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவராக இல்லை. அப்படிங்கிறப்ப ஆக்கிரமிப்பாளர்கள் எல்லாம் வந்து சூழ்ந்தப்ப இவரு அவருடைய ஒய்ஃப துருவதேவி அவங்கள வந்து என்ன பண்ணிடுவாராம் அப்படின்னா ஆக்கிரமிப்பாளர்கள் கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த சந்திரகுப்தா 2 இவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா துருவதேவி மாதிரியே வேடம்லாம் அணிந்து ஆக்கிரமிப்பாளர்களை கொன்னு, அதுக்கப்புறமா ராமகுப்தாவையும் கொண்டு துருவதேவியை விதவையா இருக்க சமயத்துல அவங்களையும் சந்திரகுப்தா 2 வந்து இவர் வந்து என்ன பண்றாரு, திருமணம் செஞ்சு திரும்ப வந்து இவர் வந்து ராமகுப்தாவை கொண்டுட்டா அப்புறம் இவர் தானே வாரிசு. ஸோ இவர் வந்து வாரிசு எங்க பண்றாரு அப்படின்னா அரியணை ஏறாரு அப்படின்னு சொல்லி அவரை பத்தி தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரியா, ராமகுப்தா பத்தி பெரிய அளவுக்கு செய்தி இல்லை. ராமகுப்தா யாரு அப்படின்னா அந்த அளவுக்கு திறமையானவராக இல்லை. அப்படிங்கிறப்ப அவருடைய எங்க பிரதரே என்ன பண்றாரு அப்படின்னா வாரிசுரிமை அவரை கொண்டுட்டு எங்க வந்துடுறாங்க, ஆட்சிக்கு வந்து திறமையான ஆட்சியை வந்து கொடுக்குறாங்க. 380 இருந்து 415 வரை அவருடைய பீரியட் சொல்லப்படுது.
அவங்கள பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நெக்ஸ்ட் சந்திரகுப்தா 2க்கு அப்புறமா யாரு அப்படின்னா குமாரகுப்தா. இந்த குமாரகுப்தா வந்து எந்த வருஷம் அப்படின்னா 415ல இருந்து 455 சொல்லலாம். அவங்களுக்கு ராமகுப்தாவுடைய சன் வந்து யாரு அப்படின்னா ஸ்கந்தகுப்தா. ஸ்கந்தகுப்தா வந்து 455ல இருந்து 467 வரைக்கும் இருக்காங்க. அதுக்கப்புறமா புருகுப்தா, அப்புறமா குமாரகுப்தா 2 அந்த 467லே தான். இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆட்சி வந்து பண்றாங்க, பெரிய அளவுல இல்லை, 467ல. அதுக்கப்புறமா புத்தகுப்தா. இந்த புத்தகுப்தாவுக்கு அப்புறமா யார் வர்றா அப்படின்னா நரசிம்மகுப்தா வர்றாரு. நரசிம்மகுப்தாவுக்கு அப்புறமா குமாரகுப்தா. அதுக்கப்புறமா குப்தர்களுடைய அரசு. அப்ப குமாரகுப்தா 3 வந்து எப்போனா 467ல இருந்து 540. அதுக்கப்புறமா சில அரசர்கள் வந்து வந்தாலும் பெரிய அளவுல ஒரு சிறப்பான ஆட்சி செய்யாம குப்தர்களுடைய ஆட்சி வீழ்ச்சி அடைகிறத வந்து நம்ம பாக்குறோம். ஸோ அப்போ அவங்களுடைய ஆட்சி காலத்துல என்னென்ன விஷயங்களை வந்து சிறப்பாக கொண்டு வந்தாங்க, எப்படி ஆட்சி புரிந்தாங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஒவ்வொருத்தங்களையும் பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். சரியா?